படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிஜிபிஏவும் எக்ஸாமோட பர்சன்டேஜும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் அதை நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களோட பர்சன்டேஜ் உங்கள் சிஜிபிஏனாலேயே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஷார்ட் லிஸ்ட்டையே அப்ளை பண்ணுறதுக்கே நீங்கள் எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட செமஸ்டர்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்ஸும் அது உங்களோட மார்க்ஸும் உங்களோட சிஜிபிஏ கிரேடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு யாருமே சொல்லலை அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. சிஜிபிஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக உங்களை 10 out of 10 வாங்க சொல்லலை, பட் அட்லீஸ்ட் 7.5லேருந்து 8க்குள்ளே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் இருக்குது பார்த்தீங்களா. 7.5 வாங்குறீங்க இல்லை 8 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு குட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு சிஜிபிஏவா இருக்கு. 7 வாங்கினா கூட பரவாயில்ல, பட் 6.9 6.8 எடுத்தா கூட பெரிய பெரிய எம்என்சி கம்பெனில நீங்க எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய கம்பெனி 70% மேல மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல எதனால நீங்க மார்க் கம்மியாகுறீங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இந்த மிஸ்டேக்ஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் சிஜிபிஏ கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம வீடியோ ஃபுல்லா பேச போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் அடு ப்ளீஸ் கெட் இன்டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பிளானிங்கே வைக்கிறது கிடையாது. பிளானிங்கே இல்லாம நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண் முழிச்சு அந்த ஒரு புக்கே ரெடி பண்ணோம் அப்படின்னா அது பாசிபிளான ஒரு விஷயமா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. பட் நானே என்னோட காலேஜ் டைம்ல நான் கிளாஸ்ல எடுத்துறோம் டெய்லி நைட் போய் நான் படிக்கிறேன்னு நான் சொல்லலை, நானும் படிச்சது கிடையாது. பட் ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அன்னைக்கு நைட்டோ எடுக்காம வித்தின் ஒரு 1 week முன்னாடியாவது நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க பிளானிங் பண்ணணும். ஒரு 5 subjects இருக்கு அப்படின்னா அந்த 5 subjectsல 1 week முன்னாடியே ஃபர்ஸ்ட் டேல இருந்து 5 days வரைக்கும் நான் என்ன படிக்க போறேன், இல்ல 1 weekன்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல ஒரு கஷ்டமான சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க 2 weeks முன்னாடி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டே வரலாம். ஸோ அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றதுக்கும் வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளானிங்கே எதுவுமே இல்லாம நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே படிக்க முடியாது. நீங்க ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் ஆக முடியும், பட் குட் கிரேட் வாங்க முடியாது. குட் கிரேட் இல்லை அப்படின்னா அது உங்களை கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும். ஸோ நீங்க அந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க. மேக் அ ப்ராப்பர் பிளானிங். செகண்ட் டே எல்லாரும் மேஜரா பண்ற தப்பு என்ன அப்படின்னா நீங்க முன்னா நாள் நைட்டு தான் நீங்க ஓப்பன் பண்ணிருக்கீங்க புக்கை. பட் புக்கை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஓரளவு படிச்சுட்டு போயிருக்கீங்க. பட் அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே அடுத்த நாள் எக்ஸாம்ல வரல அப்படின்னோட நீங்க அப்படியே அந்த ஒர்க் ஷீட்டை ஒர்க் புக்கை எழுதாம அப்படியே இருந்துச்சுன்னா வந்துடக்கூடாது. ஒரு பேப்பர் கூட எழுதாம சம்டைம்ஸ் எழுதி வந்துடுவாங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்கான அக்யூரேட் ஆன்சர் தெரியாட்டினாலும் அது ரிலேட்டடாவாச்சும் ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ்ல எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ பாஸ் மார்க். பட் அது நான் உங்களுக்கு கிரேடுக்கு வரும்னு நான் சொல்லலை, சூப்பர் கிரேட் ஆகும் நான் சொல்லலை. பட் நீங்க ஃபெயில் ஆகாம இருப்பீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு கொஸ்டின் தெரியல இல்ல உங்களுக்கு டவுட்டா இருக்கா அப்படின்னா அது ரிலேட்டடா அது ஓரியன்டா ஏதாச்சும் கொஞ்சம் எழுதிட்டு வாங்க. வித் குட் ப்ராப்பர் இங்கிலீஷ்ல எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மார்க் கண்டிப்பா போடுவாங்க. அதாவது உங்களுக்கு ஃபுல் மார்க் போடாட்டினாலும் பாஸ் ஆகுற அளவுக்கு மார்க் போடுவாங்க. அப்படியே ஒண்ணுமே எழுதாம தயவு செஞ்சு எக்ஸாம்ல இருந்து வராதிங்க. எனக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி தான் படிக்கிற பழக்கம் இருக்கு, நான் ரொம்ப நாள் நல்லா படிக்க மாட்டேன், இல்லை 1 week முன்னாடி படிக்க முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்காக நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க படிக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வரும், இல்லைன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க என்னன்னா அதை நீங்க அழகா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா இருக்கும். 2 marksல இருந்து 10 marks 15 marks வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸுமே அதுல இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கம்பல்சரி பாயிண்ட் இருக்கு, பார்ட் சி கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாவது 5 mark 10 mark கொஸ்டினே உங்களுக்கு கம்பல்சரி கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அனலைஸ் பண்ணி படிக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு கரண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Moving on to the fourth point, எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பா காலேஜ்ல எடுத்த நோட்ஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா M2 M3 டிஸ்கிரிட் மார்க்ஸ்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்க முன்னாள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் மீ உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா டே டு டே கிளாஸ்ல என்ன நடந்துச்சு, நோட்ஸ் எடுப்பீங்க தானே, கண்டிப்பா எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலே நீங்க பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு புக் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் தியரி கொடுத்துருப்பாங்க, ஃபுல் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எங்க இருந்து எப்படி வந்துச்சு, எதனால அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாது. பட் நீங்க கிளாஸ் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிளா பண்ணிருப்பாங்க, ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட எக்ஸாம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது இன்னொரு டிப் நான் சொல்றேன், நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஈவன் தோ உங்களுக்கு 2 linesல ஆன்சர் தெரிஞ்சாலும் கூட அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு ஓரளவுக்கு பிரசன்டேஷன் மாதிரி அழகா மேக்கப் பண்ணிடுங்க உங்களோட புக்கை, உங்களோட ஆன்சர் ஷீட்டை. இல்ல அப்படின்னா நீங்க 2 ஆன்சரே கரெக்டா இருந்தாலும் அது 2 லைன் இருக்கும்போது மார்க் அதிகமா போட தோணாது. 8 போடுற இடத்துல அழகா 2 3 போட்டுருவாங்க. ஸோ நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கணும்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் 4 ஸ்டெப்ஸ்ல நீங்க எப்படிலாம் வந்து படிக்கணும்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்ன நாள் தான் எல்லாருமே கண் விழிச்சு படிக்கிறனால யாருமே ஒழுங்கா தூங்கவே மாட்டோம். அப்படியே காலைல வந்து 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டா எழுந்திரிச்சு 9 மணிக்கு எக்ஸாமுக்கு போயிடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. அதான் சொல்றேன், கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நைட் வந்து உங்களுக்கு குட் ஸ்லீப் கிடைக்கும். குட் ஸ்லீப் இருந்துச்சுன்னா யோசிக்கவா தெரியுங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டினே தெரியல, நீங்க படிச்சது எதுவுமே வரனாலும் யோசிக்கவாச்சும் மைண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு குட் ஸ்லீப் தேவை. இல்ல அப்படின்னா நான் எல்லாமே படிச்சிருந்தாலும் ஒரு நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன படிச்சீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் கூட பண்ண முடியாது. ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்லீப் அந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னாள் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் கிரேட் வாங்குறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் தமிழை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye bye.